ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. ஸோ நாங்கள் எங்கே போகிறோம், எந்த பகுதிக்கு போகிறோங்கிறத நீங்கள் முழுமையாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பகுதி எங்களுக்கே புதுசு, உங்களுக்கும் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ வாங்க. இப்போ ஒரு ஹிடன் ஃபால்ஸ், யாருமே போகாத ஒரு ஃபால்ஸுக்கு தான் நம்ம இப்போ போகலான்னு பிளான் பண்ணி வந்திருக்கோம். பட்டு இந்த பகுதியில் நாங்கள் விசாரித்த வரைக்கும் அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு தோட்டத்துக்காரங்க வந்து பர்மிஷன் தரமாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் எப்படியாவது அந்த இடத்துக்கு போயே ஆகணும்னு ஒரு முயற்சியில் இப்போ இறங்கியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ லெட்ஸ் கோ டு அவர் த்ரில்லிங் ட்ரிப். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா இந்த தண்ணி, இது எல்லாமே இப்போ நான் சொன்ன அந்த ஃபால்ஸில் இருந்து தான் இப்போ போயிட்டுருக்கு கீழே. இது நேராக இங்கேருந்து நம்ம ஆயக்குடி பகுதியில் இருக்கிற வர்தமா நதி அப்படிங்கிற ஒரு அணைக்கு தான் இந்த தண்ணியெல்லாம் போகுது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரம் மேலே போக வேண்டியது இருக்குது. ஸோ போவோம். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ இந்த பாலத்துக்கிட்ட வண்டியை பார்க் பண்ணிட்டோம். ஸோ முன்னாடி ஒரு தோட்டத்துக்கு போகிற வழி இருக்குது, அந்த வழியாக அந்த ஃபால்ஸுக்கு போக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ காய்ஸ், இந்த பகுதி வழியாக தான் மேலே போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ மேலே ஆளு இருக்காங்க, முன்னாடி லாக் பண்ணியிருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்போம், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உள்ள 4-5 பேர் உள்ளே வேலை செஞ்சிட்ருக்காங்க. பட் அவங்ககிட்ட நம்ம பர்மிஷன் கேட்டிருக்கோம் உள்ளே வரலாமான்னு. பட் எந்த ஒரு பதிலும் வரல. ஸோ வெயிட் பண்ணுவோம். ப்ரோ, ஸோ நம்ம அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டோம். பட்டு பக்கத்தில் ஒரு வேளை நம்ம சொல்கிறது ப்ரோ உள்ளே வரலாமா, வரலாங்களா? வராரு, ஒருத்தர் இறங்கி வர்றாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம பேசுவோம், கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி இதான்னு எங்களுக்கு தெரியல. பட்டு எங்களோட நம்பிக்கை இந்த வழியாக தான் அங்கே போய் அந்த ஓடையை கிராஸ் பண்ணால் தான் அந்த ஃபால்ஸுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஸோ அண்ணன் ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம் என்னென்னு. இங்கே ஒரு ஃபால்ஸ் வர்றது இல்லைங்களா, இன்னொரு தண்ணி வருங்களா ஃபால்ஸு. நான் ஆய்க்குடி தான். நீங்கள் அந்த அவர் போஸ் ஹோட்டல்கார் இருக்காருல்ல, போஸ் ஹோட்டல் போஸ், அந்த கார்னர்ல வச்சிருக்கா அப்படிங்களா மூலையில பாய் ஒருத்தர், அவர்கிட்ட வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் அந்த ஃபால்ஸுக்கு. அது என்னமோ செல்லமுத்தா செல்லத்துறை அவர் தோட்டம் இதுங்களா? இதுங்களா? அந்த ஃபால்ஸுக்கு எப்படி போறதுங்கய்யா? ஆத்துக்குள்ளதான் போகணும்.
ஓ நேர போகிறது பெரிய வரணி ஏடு. அப்படிங்களா? ஆமா. எதுக்கு அதாவது பெரிய ஐயோ இதுல இறங்கி தான் போகணுங்களா? இல்ல அங்கே ஆ பாலத்தில் இறங்கி ஆ பாதுகாப்பு பாதம் பாலத்துக்கு அடியில். அடியில ஆமா அந்த பாலத்துலேருந்து உள்ள இப்படி போகணும். பட் ஆளுங்க நடந்து போற மாதிரி பாதையா இருக்குங்களா? அப்படி பாதை இல்ல. ஒரு 6 மணி தான் போகும். எவ்வளவு தூரம் இருக்குங்கய்யா? இங்கிருந்து போக எப்படி ஓட்டுறது? ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம். சரிங்க. எதுக்கு அந்த ஆள் இப்போ கேட்டுக்க செலவு இல்ல அவர் அங்க பாலத்துல உட்காந்துருப்பாருன்னு சொன்னாரு. பாலத்தில் உட்காந்து அங்க கேட்டேன் நானு. அவர் ஏதோ பழனி போயிட்டதாக அங்க பாலத்துல பேசினாங்க. இருக்காரா என்னன்னு தெரியல. அதான் கேட்டு உட்காந்து அப்படிங்களா? அவங்க கேட்டு உள்ள படிச்சு பார்ப்பல. சரிங்க. ஐயா சென்மணி. ஆ சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ஓகே ஓகேங்க. சரிங்க ரொம்ப நன்றி. நம்ம வந்து அந்த ஐயா ஒருத்தர்கிட்ட பேசணும். அவர் வந்து அந்த ஃபால்ஸுக்கு போகணும்னா இங்கே வந்து செல்லமுத்து அப்படிங்கிற ஒருத்தரோட தோட்டம் இருக்காமா. அதுக்குள்ளே போய் அந்த பாலத்துலேருந்து அடியில் போய் ஆற்றுக்குள்ளேயே தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரிஸ்காக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த செல்லமுத்து அப்படிங்கிறவரோட தோட்டத்துக்கு போகிற வழி. நம்ம போய் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாரு. ஓகேங்களா? இதெல்லாம் என்ன செடி? காபி. ஸோ நம்ம அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். பட்டு எனக்கு தெரிஞ்சு வீட்டில் ஆள் இல்லாத மாதிரி தெரியுது. போய் பார்ப்போம். ஐயா ஐயா இருக்கீங்களா? ஸோ நம்ம செல்லமுத்தண்ணே அப்படிங்கிறவரோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஐயா இருக்காருன்னு பார்ப்போம். ஐயா இருக்கீங்களா? ஏதாவது காசு கொடுக்குற மாதிரி இருந்தா தரேண்ணா. ஆய்க்குடி தானே. ஸ்டூடியோ வச்சிருக்காங்கல்ல, போட்டோ ஸ்டூடியோ, மதினா ஸ்டூடியோ. அவர் பையன் தான் நான். அங்க அந்த ஃபால்ஸ் தண்ணி வருதுங்களா? ஆமா. அங்க வரைக்கும் போக முடியுங்களா? இந்த ஆத்துக்குள்ள போய் இதுக்குள்ள போய் மேல ஒரு ஏணி வச்சிருக்கேன். ஒரு பாறை மேல. அந்த பாறையில ஏறி போகணும். நான் ஏணி வச்சு உச்சம் போக முடியும். மற்றவெல்லாம் போக முடியாது. எனக்கு பாலிச்சு வரைக்கும் எனக்கு ஏறந்தேன். அப்படிங்களா? ஆமா. ஆனா அங்க போனா நல்ல வியூவா தெரியுமா? ஃபுல்லாவே நீ என்ன வேணா பண்ணிக்க. என்ன அது எல்லாம் நம்ம கண்ட்ரோல். முன்ன யாரு ஏன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஞாபகம் இருக்கு. சரி சரி சரியா? என்ன சொல்றது? என்னால முடிஞ்சது இப்ப தரேன். சரக்கு வாங்கினா கூட 300 ரூபா. இப்படியும் தெரிஞ்சு கேட்டுக்க. சாப்பிடுவேன் இல்ல விஎஸ்ஓபி கோல்டு சாப்பிடுவேன். ஏன்னா அது சாப்பிடணும்னா கூட நீங்க 300 ரூபா தம்பிட்ட இப்ப இல்ல சொல்ல கேளுங்க. இப்பதே நான் தரேன் தரலன்னு சொல்ல கிடையாது. நான் உங்களை சிறப்பா கவனிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இப்ப நான் வேற யாராவது சாயந்தரம் போய் ஒரு 18:48 உங்க நம்பர் கொடுங்க. ஏறுங்க அது சாயந்தரம் சும்மா ஒரு கட்டிங் சாப்பிடுவேன். நானு சும்மா அதிகமா சாப்பிட மாட்டேன். மத்தவங்க மாதிரி வேட்டியை வந்து டெய்லி காலையில வருவேன். காலையில 6:15 இந்த சேரனுக்கு வந்துருவேன். வந்தேன்னாக்க சாயந்தரம் 6-7 மணிக்கு தான் நான் போவேன். கீழே காட்டை விட்டு போவேன். நான் எங்க தங்கியிருக்கேன் தெரியுமா? பழனியில தான் வீடு வாடகைக்கு எடுத்து பிடிச்சிருக்கேன். என் சொந்த ஊரே ஆயக்குடிக்கேன். அப்படிங்களா? புதாய்க்குடி பெரிய மணியார் ரோட்டுக்கு பின்னாடி வீடு ராமணியார் ரோடு. ஆமா சொல்லுங்க தெரியும். நாகராசு முட்டை பூரா நம்ம அச்சன் மாமிங்க. சரி அது எனக்கு உங்களை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நான் வந்து பூரியுமே நமக்கு ஆயக்குடிக்கேன். சரி ஏன்னா 8வது வாரம் இருந்து யாருக்கு கேட்டாலும் ராவுத்தர் வந்து யாரை கேட்டாலும் எனக்கு பேர் செல்லமுத்துன்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். சரி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நல்ல முறையில பண்ணுங்க. வேற ஆகட்டும். என்ன சொல்றீங்க?
அதனால தானே இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு பகுதிக்கும் போய் நம்ம இத காசை நான் வந்து ஒரு பெருசாவே நான் நினைக்கல. அதாவது ஒரு அன்பளிப்பு, அவ்வளவு அது ஒரு அன்பளிப்பு. வேற நீ வந்து பெருசாவோ தப்பாவும் நினைச்சுக்க கூடாது. இல்ல அந்த மேல மர கும்மல் இருக்கு பாரு. ஆமா ஆமாண்ணே. அந்த கும்மலுக்கு அந்த பக்கமும் இருக்கு எனக்கு. ஓ சரி சரி. இது ஒன்னும் பிரச்சனை இல்ல. செல்லம் தனியும் தாட்டி விட்டாரு. யாரு அப்படி ஒருத்தர் எவனாவது வேட்டை கேட்டுக்கு வந்தா பாப்பா கேட்பாங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க என்ன வரணும் கேட்பாங்க. அது கவனிச்சிக்கிற வேட்டை கேட்டு வந்தா செல்லம் தனியும் போட்டோ எடுக்க தாட்டி விட்டாரு அப்படின்னு மட்டும் சொல்லு. சரிண்ணே சரிண்ணே. பாலுசிட்டியார் காட்டு வந்து செல்லம் தனியும் தாட்டி விட்டாரு சரி அப்படின்னு மட்டும் சொல்லு. சரிண்ணே சரி. ரொம்ப நன்றி. வேற ஒன்னும் சொல்ல வேண்டியது. சரிண்ணே சரி. போயிட்டு வா போ. பாத்தீங்கன்னா நம்ம வந்து செல்லமுத்தண்ணன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம். நம்ம வந்து அடுத்ததா அந்த ஃபால்ஸை நோக்கி தான் நம்ம பயணத்தை தொடங்குறோம். நாங்க மேல இருந்து பாக்குறப்ப அதோட வியூஸ்லாம். ஸோ நீங்களும் பாருங்க. ஸோ கைஸ், இது வழியாக தான் நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம். ஸோ வாங்க போகலாம். பார்த்து பர்மிஷன் வாங்கிட்டோம். இப்போ அடுத்தபடியாக அந்த ஃபால்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஃபால்ஸு மேலேருந்து கீழே வர்ற பகுதியில் தண்ணி வழிகிற ஒரு இடத்த நாங்கள் பார்த்துட்டோம். ரொம்ப தூரம் போகணும் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆற்றுக்குள்ளே இறங்கி போயிட்டு இருக்கோம். தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்கு. எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஃபால்ஸோட எண்டு. அங்க இருந்து தான் வலிஞ்சு தண்ணி இங்கே போகுது. இந்த ஃபால்ஸ் இன்னும் மேலே வரைக்கும் இருக்கு. ஸோ வாங்க போகலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வந்துட்டோம். பட் இதுக்கு மேலே தான் அந்த ஃபால்ஸ் இருக்கு. அதுக்கு அவர் எங்கேயோ ஒரு பகுதியில் கிராஸ் பண்ண உடனே மேலே ஏணி வச்சுட்டு அதில் ஏறி போனீங்கன்னா டைரெக்டாக அந்த ஃபால்ஸுக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்படி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாறை தான் இருக்குது. இது மேலே ஏறி தான் அந்த விக்கி ப்ரோ வந்து இப்போ அந்த மேலே ஏறி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தன்னோட வீர தீர சாகத்தை காட்ட போகிறாரு. சாகசத்தை விக்கி அதில் ஏறி ஏறி நம்ம கூட வந்திருக்கிற விக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அப்படி. ஸோ அதனால் அவர் கொஞ்சம் ஈஸியாக போயிட்டுருக்கா அப்படி. இதாக பேர் கேண்டா ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விக்கி வந்து ஏனியை கண்டுபிடிச்சா அப்படி. வெற்றி. ஸோ கைஸ் இதான் ஏனி கண்டுபிடிச்சாச்சு. ஏனி கிரிப்பா இருக்கா? ஏறு. நிக்கிற மாதிரி இடம் இருக்கா? ஒரு நான் வரேன். இதான் அந்த ஏனி கண்டுபிடிச்சு விக்கி போயிட்டு அப்படி மேலே விக்கி பள்ளத்தாக்கு. ஸோ இந்த ஏனியில தான் இப்போ நான் நிற்கிறேன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. ஸோ கைஸ் மலை விளிம்பில் நின்றுட்டு இருக்கோம். ஏன்னா மலை விளிம்புல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏனி பார்த்தீங்களா பள்ளம். ஸோ இந்த விளிம்பு வந்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா செடிகளை பிடிச்சி தான் போகணும். இந்த செடிகளில் இருக்கிற மண்ணோட கிரிப்பில் தான் இப்போ நம்ம கீழே இருந்து மேலே வந்திருக்கோம். நாங்கள் ஒரு வழியாக மேலே வந்து அந்த ஃபால்ஸை கண்டுபிடிச்சோம். ஃபால்ஸோட டாப்புக்கு இனியும் போகணும். ஸோ விக்கி இது இங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிற வழி.
நம்ம விக்கி வந்து மேலே போயிட்டா அப்படி இப்போ நாங்கள் மேலே போயிட்டு இருக்கோம். வாவ் வாவ் வாவ், செமையா இருக்குது கைஸ், வேற லெவல்ல இருக்கு கைஸ், செமையா. ஸோ கைஸ், அதான் தெரியுது பார்த்தீங்களா, அதான் அந்த ஃபால்ஸ். மரம் மட்டையெல்லாம் மறைச்சிருக்கனால முழுசா எங்களுக்கு தெரியல. ஸோ வேற ஏதாவது வழி இருக்குமான்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் போகிறதுக்கு. ஆ அதான் வழியா, வழி இருக்கா? அந்த இடத்துக்கு போகணும்டா விக்கி, அந்த இடம். ஆ ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த செடி ஓரத்துல போயிட்டா. ஸோ கைஸ், மிக பிரம்மாண்டமான அந்த ஃபால்ஸுக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம். ஸோ இனி நம்ம அந்த ஃபால்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம், அதோட பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு. ஸோ இல்லை, எதுவும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே சாப்பிட்டுக்கலாம். அங்கே ஸ்லிப் கீழே இல்லைடா, கீழே போய் போயிடலாம். ஏன்னா இல்லைடா அந்த வார் ஆமாம் ஆமாம். ஆஹா, எங்கிட்ட இறங்குறது? எனக்கு தெரிஞ்சு கீழே வந்திருக்கோம் நடாரு. இல்லடா, எனக்கு ஸ்லிப்பே இல்லடா. இங்கே பாரு, அந்த பக்கம் கிராஸ் பண்ணி இப்படி கிராஸ் பண்ணி வந்திருக்கலாம். ஒரு பாக்குறேன். நான் உட்காந்தே போலாம். ஓ அம்மா, கைஸ், நம்மளை பார்த்து யாரும் இந்த பகுதிக்கு வரக்கூடாதுல்ல. கைஸ், ரொம்ப ஸ்லிப் ஆகுது. ஸோ ஆஹா, இங்கிட்டு போய் பாரு, இதுல போய் பாரு, தடம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அங்கிட்ட தடம் இருக்கணும். வாவ், நம்ம வெற்றிகரமா அந்த ஃபால்ஸை கண்டுபிடிச்சு அந்த ஃபால்ஸ் பக்கத்துல வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தன்னை மட்டும் மார்பரிக்கும் இந்த அருவி ஒரு 5-6 ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டி கொட்டி கீழே வர மாதிரி.
ஸோ இதோட தொடக்கமே வந்து இந்த பாதை தான். இதுல இருந்து தான் கீழே போகுது. பட் இதுல இருந்து தான் கீழே போகுதா இல்ல இதுக்கு மேல இன்னொரு இடம் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் இதுக்கு மேல எங்களால போகவும் முடியாது. ஏன்னா இது வரைக்கும் வந்ததே எவ்வளவு ரிஸ்க் நீங்க வீடியோல பாத்துருக்கீங்க பாருங்க. ஆமா, சுத்திலும் பாருங்க. இதுக்கு மேல நாங்க எங்கிட்ட ஏற முடியாது. கரணம் தப்புனா அவ்வளோ ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டேன். பட் என்னன்னா சாரல் அடிச்சு அடிச்சு பாறைகள் பூரா பாசமா இருக்கு. ஸோ ட்ரை பண்றேன் போக முடியுமான்னு. பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமா இருக்கு. போய் அந்த ஃபால்ஸ்ல நான் குளிக்கல. பட் அங்க நான் போய் நின்ன உடனே அதோட சாரல நம்மளை குளிக்க வச்சுச்சு. அவ்வளோ அருமையா இருக்கு. பட் இந்த பகுதிக்கு யாரும் வர ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பாறைகள்லாம் ரொம்ப வழுக்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. பெருசா ஆழம் இல்லைனாலுமே பாறைகள்ல அடிவிடும். அது ஷூரா நடக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோல நான் எங்க ஸ்லிப் ஆகி விழுந்தேன்னு. நம்ம நினைச்ச மாதிரி நாங்க இப்ப வரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடம் வேற எங்கேயும் இல்லை, எனக்கு பின்னாடியே இருக்கு. இந்த பகுதியை நாங்க வந்து அந்த டாப்ல இருந்து தான் பார்த்தோம். அதை பார்த்துட்டு தான் இந்த பகுதிக்கு வரணும்னு முடிவு பண்ணோம். ஸோ வந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம். அவனுக்கே தெரியல அட்டை கடிச்சிருக்குது. ஏன்னா நான் அந்த ஃபால்ஸ் பக்கத்துல போனப்ப என்ன வீடியோ எடுத்துட்டு இருந்தானா. பட் அந்த வீடியோ எடுத்த டைமிங் கேப்ல வந்து அட்டை அவன் காலில் ஏறி கடிச்சிருச்சு. நான் வந்து பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே அந்த ஒரு அட்டை கடிச்ச ஒரு ஃபீலே தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் அவனுக்கு ரத்தம் வந்தது கூட தெரியல. ஸோ இந்த இடத்துக்கு யாரும் வராதிங்க வராதிங்க வராதிங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது பார்த்தீங்கன்னா தெரியும் அட்டை கடிச்சது தான். இது பூரா அட்டை கடிச்சது தான். பட் அவனுக்கே தெரியல அட்டை கடிச்சிருக்குன்னு. என்ன போட்டு மாட்டிடுச்சு. இங்க பாருங்க. தொரப்பண்டி பார்த்துட்டு என்னடா 5 வீடு வராம விட்டானா. அதுக்கே என்ன தெரியுமா சொன்னோம். ஆனா அவ்வளவு தூரம் வந்துட்டு ஃபால்ஸ் பக்கத்துல போகாம விட்டனேனா பயந்துட்டு. ஏன்டா அப்படிங்கிறேன். நான் பூரா வெறிச்சில எனக்கு 3 தெரிஞ்சுனா இறங்குறேனா அப்படின்ட்டு. சாப்பிட ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு
மாதிரி பாறைகள் எல்லாம் அட்டையை பார்த்து ஏய், அதான் என்ன இந்த மாதிரி மட்டமான பாறைகள் எல்லாம் இருக்காது. வார் எப்படி போயிட்டு இருக்கீங்க? அடுத்த ரத்தம் நிக்காது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அட்டை என்னையும் கடிச்சிருச்சு. நான் இப்போ சாப்பிட்றப்ப தான் செக் பண்ணேன், ஒரு அட்டை கடிச்சு எனக்கு காலில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. அது அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்குது. எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா இவன் மணியோட நிக்கிறான்னு பாக்குறீங்களா? அட்டை கடிச்சிருச்சு, அதனாலதான் பஸ் எல்லாம் கழட்டிட்டு அட்டை எதுவும் ஏறி இருக்கான்னு செக் பண்ணேன். பட் இல்ல. இப்ப இந்த பகுதியில இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்ப என்னன்னா மணி இப்ப வந்து 3:30 ஆயிடுச்சு. ஸோ இப்ப கிளம்புனா தான் ஒரு 5:30க்கெல்லாம் நான் அங்க கீழே போக முடியும். நான் இங்க இருந்து மேல போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ காய்ஸ், இந்த ஏணி மட்டும் இல்லைன்னா அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு தடமும் கிடையாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பூரா பாதை விளிம்பு, எட்ஜு, பாதை கீழே சரிஞ்சு போகிற பகுதி. இந்த ஏணி இருக்கிறனால அந்த பகுதிக்கு போயிட்டே வர முடிஞ்சு. ஸோ இந்த ஏணி வச்ச நம்ம செல்லமுத்தண்ணனுக்கு ஒரு நன்றி. ஓ, அவர் இந்த ஏணிக்கிட்டே கேட்ட ஏதாவது பண்ணுங்கன்ட்டு இருந்தாரா? ஸோ போயிட்டு வர்றதுக்கு டோக்கன் போட்ட மாதிரி. இந்த பகுதியில் அட்டையோட அட்ராசிட்டி அதிகமாக இருக்கு. அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டன் நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த ஃபால்ஸை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டேஞ்சருங்கிறத காட்டிலும் இங்கேருந்து அங்கே போகிறது பிரச்சனை இல்லை, போகலாம், நல்லா வியூ, நல்லா சூப்பராக இருக்கு. பட் என்ன, குளிக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஏன்னா அங்க பாறையெல்லாம் ரொம்ப ஸ்லிப்பாகுது, ஆழம் இல்ல. அட்டைக்கடி கன்ஃபார்ம். வந்தா அட்டைக்கடி வாங்காம திரும்பி போக முடியாது. அட்டைக்கடி அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு கீழே வந்து ஆட்டை கிராஸ் பண்றப்ப எங்கிட்ட தண்ணியில அட்டை காலில் பூரா ஏறிடுச்சு. மேலதான் கடிச்சுனாத்தா இங்க கீழே வந்து 2 கடி, எனக்கு 4-5 கடி. அதுல 2-3 அட்டை வேற எடுத்தேன். இது பாருங்க, யாரும் வராதீங்க, ஏன்னா அட்டைக்கடி தாங்க முடியல. ஸோ விக்கி, பயணம் எப்படி இருந்துச்சு? சூப்பர், பயங்கரம், த்ரில்லா இருந்துச்சு. யாரும் வந்துடாதீங்க, அட்டைக்கடி நிறைய இருக்கு. கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி அடுத்து ஒரு சூப்பரான த்ரில்லிங்கான அட்வென்ச்சரான ஒரு பயணத்திற்கு தயாராகும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சதா மற்றும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.